என்னங்க, சந்தையிலிருந்து ஆசாசியா வாங்கிட்டு வந்த காய்கறிகளும் கீரைகளும் 2 நாள்ல வாடி போகுதா? பாதி காசு குப்பையில தான் போகுதா? இனி கவலைய விடுங்க. காய்கறிகளை எப்படி ஸ்டோர் பண்ணா 15 நாள் வரைக்கும் புதுசு போல இருக்கும்னு 3 சிம்பிள் டிப்ஸ் சொல்ல போறேன். கடைசி வரைக்கும் பாருங்க. டிப் நம்பர் 1. பச்சை மிளகாய் வாங்குனதும் அதோட காம்புகளை முதல்ல எடுத்துடுங்க. காம்போட இருந்தாதான் மிளகாய் சீக்கிரம் அழுகும். காம்ப நீக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்ட டப்பால வச்சு மூடி வச்சிங்கன்னா 1 மாசம் ஆனாலும் அப்படியே இருக்கும். அதே போல இஞ்சிய மண் இல்லாம கழுவிட்டு ஈரப்பதம் போனதும் ஒரு காகிதத்துல சுத்தி வைங்க. காஞ்சு போகாம இருக்கும். டிப் நம்பர் 2. கீரைய வாங்கின உடனே பிளாஸ்டிக் கவர்ல அப்படியே வைக்காதீங்க. முதல்ல கீரையில இருக்கிற பழுத்த இலைகளை அப்புறப்படுத்துங்க. அப்புறம் அதை கழுவாம ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது துணியில சுத்தி வைங்க. சமைக்க போறதுக்கு முன்னாடி மட்டும் கழுவுனா போதும். இதனால கீரை அழுகாம கிறிஸ்பியா இருக்கும். டிப் நம்பர் 3. எலுமிச்சை பழம் சீக்கிரம் காஞ்சு தோல் கருத்து போகும். அதுக்கு மேல லேசா தேங்காய் எண்ணெய் தடவி ஃப்ரிட்ஜ்ல வைங்க. இல்லனா ஒரு கிண்ணத்துல தண்ணி ஊத்தி அதுல போட்டு வைங்க. 2 வாரம் ஆனாதும் இப்பதான் செடியிலிருந்து பறிச்ச மாதிரி இருக்கும். கொத்தமல்லி தழைய வேர் பகுதியை வெட்டிட்டு ஒரு கண்ணாடி பாட்டில்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி அதுல பூந்தொட்டி மாதிரி வச்சு பாருங்க. 1 வாரம் ஆனாலும் வாடாது. இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா குக் டிப்புக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க வீட்ல நீங்க காய்கறிகளை எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.